ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைட்டன் மேக்ஸ் தமிழ். இப்போ நம்ம 9th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு சாப்டர் பார்த்துட்ருக்கோம். அதில் பயிற்சி 1.2 வந்து 5th சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். கொடுக்கப்பட்ட கனசோடிகள் வெட்டும் கணங்களா இல்லை வெட்டா கணங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. வெட்டும் கணங்கள்னால் 2 கணங்களுக்கு இடையில் வந்து ஏதாச்சும் பொது உறுப்பு இருந்துச்சுன்னா அது வெட்டும் கணங்கள். அதே வெட்டா கணங்கள்னால் 2 கணங்களுக்கு இடையில் வந்து பொது உறுப்பே இல்லாமல் இருந்துச்சுன்னா அதுதான் வந்து வெட்டா கணங்கள். வாங்க ஃபஸ்ட்டு இதுக்கு போகலாம். A = FIAS மற்றும் B = ANFHSன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் பொது உறுப்பு இருக்கான்னு பார்க்கணும். அப்போ A வெட்டு B தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த நடுவில் போட்டிருக்கிறத வந்து நம்ம வெட்டு அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து ரெண்டுத்துக்கும் இருக்கிற பொது உறுப்பை தான் குறிக்குது. இதில் வந்து FF ரெண்டுலேயுமே பொதுவாக இருக்குது. அடுத்து I வந்து 2 இதில் இருக்குது, ஆனால் இதில் இல்லை. A வந்து 2லேயுமே காமனாக இருக்குது. அடுத்து Sமே 2லேயுமே காமனாக இருக்குது. ஏதாச்சும் ஒரு உறுப்பு பொதுவாக இருந்தாலே அது வெட்டும் கணம். இதில் 3 இருக்குது, அதனால் இது ஒரு வெட்டும் கணம். இது ரெண்டுமே வந்து வெட்டும் கணங்கள். அடுத்தது வந்து C = X such that X ஒரு பகா எண், X greater than 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து C வந்து நம்ம எழுதிக்கலாம். பகா எண்ணை என்னன்னு நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். அது வந்து அதோட வாய்ப்பாட்டிலையும் அப்புறம் 1வது வாய்ப்பாட்டிலையும் மட்டும்தான் வரும். அதாவது என்னென்னா 2, 3, 5, 7, 11, 13 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இப்போ இதில் வந்து எதுலேருந்து எழுத சொல்லியிருக்காங்க? X வந்து கிரேட்டர் தென் 2வாக இருக்கணும். 2க்கு மேலே இருக்கிறதுலேருந்து எழுதணும். அப்போ 3, 5, 7, 11, 13 அப்படியே போயிட்டே இருக்கும். அடுத்து வந்து D என்ன சொல்கிறாங்கன்னா X such that X ஓர் இரட்டைப்படை பகா எண்ணு சொல்கிறாங்க. இரட்டைப்படையினாலே நம்மளுக்கு தெரியும் 2, 4, 6, 8 அந்த மாதிரி போயிட்டுருக்கிறது. இப்போ பகா எண்லேயே வந்து இரட்டைப்படையாக இருக்கிறது வந்து 2 மட்டும்தான். அதனால Dயில் வந்து 2 மட்டும்தான் வரும். இப்போ அது ரெண்டுத்துக்கும் காமனாக நம்ம என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். C வெட்டு D ரெண்டுத்துக்குமே காமனாக எதுவுமே இல்லை. அப்போ இது வந்து எதுவுமே இல்லைன்னா இது ஒரு வெட்டா கணம். அடுத்து தேர்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா E = X such that X என்பது 24ன் காரணி அப்படின்னு இருக்காங்க. காரணினா என்னென்னா அது வந்து எந்தெந்த வாய்ப்பாட்டிலலாம் வருது அப்படின்றது தான் வந்து காரணி. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம E வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு 1வது வாய்ப்பாட்டில் வந்து 24 வரும். அடுத்து 2வதுலேயும் வரும் 12 24, 3வதுலேயும் வரும் 3 24, 4வதுலேயும் வரும் 4 24ன்னு, 5வதுல வராது, 6வதுல 6 24ன்னு வரும். அது ஏற்கனவே வந்துருச்சு. அப்போ வந்து திருப்பி வந்ததே தான் வந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் இதோட அவ்வளோதான். இப்போ 1, 2, 3, 4, 6, 8, 12, 24 இதுதான் வந்து 24ன் காரணிகள். அடுத்து F = X such that X ஆனது 3ன் மடங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3ன் மடங்குனா என்னன்னா 3வது வாய்ப்பாட்டு தான். அப்படியே 1 3 3 2 3 6 அதுதான் வந்து 3ன் மடங்குகள். இப்போ X less than 13 கொடுத்துருக்காங்க. அப்போ 30யோட கம்மியாக இருக்கணும், 3ன் மடங்காக இருக்கணும், அது வந்து 30ஓட கம்மியாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எது அளவு வரும்? 3, 6, 9, 12, 15, 18, 21, 24, 27 இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். 30ஓட கம்மியாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இது ரெண்டுலேயுமே வந்து என்னென்ன காமனாக இருக்குதுன்னு பார்க்கணும். E வெட்டு F வந்து என்னன்னு கண்டுபிடிக்கணும். இதுலேயும் 3 இருக்குது, இதுலேயும் 3 இருக்குது. அடுத்து இதுலேயும் வந்து 6 இருக்குது, இதுலேயும் ஒரு 6 இருக்குது, இதுலேயும் ஒரு 6 இருக்குது. அடுத்து இதுலேயும் ஒரு 12 இருக்குது, இங்கேயும் ஒரு 12 இருக்குது. அடுத்து இங்கேயும் ஒரு 24 இருக்குது, இங்கேயும் ஒரு 24 இருக்குது. அப்போ இதில் வந்து பொது உறுப்புகள் வந்து இருக்குது. அப்போ இது வந்து ஒரு வெட்டும் கணம். அடுத்து 6th சம்மில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா S = சதுரம், செவ்வகம், வட்டம்,
சாய் சதுரம் முக்கோணம் எனில் பின்வரும் எஸ்ஸின் உட்கணங்களின் உறுப்புகளை பட்டியலிடுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4 சம பக்கங்களை உடைய வடிவங்களின் கணம் கேட்டிருக்காங்க. எதுக்கெலாம் 4 சம பக்கங்கள் இருக்கும் இதில் கொடுத்துருக்கிறதுல சதுரத்துக்கும் சாய் சதுரத்துக்கும் தான் சம பக்கங்கள் இருக்கும் 4மே. அப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு சதுரம் சாய் சதுரம் வரும். அடுத்தது ஆரங்களை உடைய வடிவங்களின் கணம்னு கேட்டிருக்காங்க. இப்போ எஸ்ஸில் உள்ள உறுப்புகள்லையே எதுக்கு ஆரம் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும்? வட்டத்துக்கு மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். வட்டத்துலலாம் அதோட மையப்புள்ளியிலேருந்து அதோட விளிம்பு வரைக்கும் இருக்கிறதா நம்ம ஆரம்னு சொல்லுவோம். அப்போ வட்டத்தில் தான் ஆரம் கண்டுபிடிக்க முடியும். அப்போ இதுக்கு வட்டம் வரும். அடுத்து உட்கோணங்களின் கூடுதல் 180 டிகிரியாக உடைய வடிவங்களின் கணம்னு கேட்டிருக்காங்க. முக்கோணங்களின் கூடுதல் 180 டிகிரியாக இருக்கிறது முக்கோணத்துக்கு மட்டும்தான் அந்த இதில் 180 டிகிரியாக இருக்கும். எப்படின்னா இப்போ ஒரு முக்கோணம்னு இருக்குன்னா அதுக்கு ஒரு 3 கோணங்கள் இருக்கும். ஒவ்வொரு கோணங்களும் 60 டிகிரி இருக்கும். அப்போ 3யுமே கூட்டினோம்னா 180 டிகிரி வரும். அப்போ இந்த இதுக்கு முக்கோணம் வரும். அடுத்து 5 பக்கங்களை உடைய வடிவங்களின் கணம்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த எஸ்ஸில் உள்ள உறுப்புகள்லையே சதுரம்க்கு 4 பக்கங்கள், செவ்வகம்க்கு 4, வட்டம்க்கு பக்கங்களே இருக்காது, சாய் சதுரத்துக்கும் 4, முக்கோணத்துக்கும் 3. ஆனால் இவங்க 5 பக்கங்களை உடைய வடிவம்னு கேட்டிருக்காங்க. அப்படி ஒன்று இல்லவே இல்லை. அப்போ இது ஒரு வெற்று கணம். இப்போ நம்ம பயிற்சி 1.2ல் 5வது சமம் 6வது சமம் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.